நீங்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட திரும்பி போவில் என்று நான் நம்புகிறேன். உங்களோடு கூட ஆண்டவர் முகமுகமாய் பேசுவார். யாரெல்லாம் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். தேவனை தேடி வருகிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்தீங்களோ அதை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அருமையான என்னையும் அழைத்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நிறுத்தின அருமையான ஸ்தலத்தின் தேவ மனுஷன் அவரை நான் நன்றியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய ஜப வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கபடற்ற இஸ்ரவேலனே என்று சொல்லுகிறார். அப்படி அவருடைய மனதில் எந்த ஒரு கபடம் இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு தேவ மனுஷனாய் கொடுத்திருப்பது நீங்கள் பெரிய ஒரு பாக்கியம் உள்ளவர்கள். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் முழங்கால் படிட்டு எடுக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் வானத்தை திறந்து அவள் கேட்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தருவார். நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆகையால் தேவ மக்களாகிய நீங்கள் அவரோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை கட்டி எழுப்புவீர்களானால் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு நிச்சயமாக வரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த கூட்டத்தை நடத்துகிற அந்த தேவ மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து கனம் பண்ணட்டும். அவர் சொன்னார், நான் காணிக்கலாம் எடுக்கல பாஸ்டர் அப்படின்றாரு. ஒரு சில ஊழியர்கள் தான் அப்படி காணிக்கலாம் எடுக்காமல் கூட்டத்தை நடத்துவார்கள். அப்போ அவர் முழுக்க முழுக்க கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்பி கர்த்தருடைய பர்வதத்தை நோக்கி பார்க்கிற ஒரு தேவ மனுஷன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். இந்த கூட்டம் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக மாறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அவனுடைய கிருபையினால ஒரு 10 வால்யூம் பாடல் பாடி வெளியிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தது பார்த்திங்கன்னா வேசார்படி, சென்னை வேசார்படியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய சகோதரர்கள் நாங்கள் 8 பேர். ஒரே ஒரு சகோதரி தான். நாங்கள் பூர்வீகமான கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் கிறிஸ்து தெய்வம் என்று எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பாவலுக்காக அவர் மரித்தார் என்கிற தெய்வம், எங்களுடைய பாவலுக்காக அவர் மரித்த தெய்வம் என்பதை நாங்கள் அறியாமல் குலதெய்வமாக அவரை வணங்கினமே தவிர எங்களுடைய பாவங்களை நீக்குகிற ஒரு பரிசுத்த தெய்வம் என்று நாங்கள் அறியாமையே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆகையால் வருஷந்தோறும் சபைக்கு போவோம். ஒரு 3 முறை சபைக்கு போவோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருச்சபையை பார்ப்பதே இல்லை. அப்படி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பாவம் எங்களை சும்மா விடவில்லை. நாங்கள் 8 பேரும் குடிக்கு அடிமையாக்கப்பட்டோம். ஒரு குடிகாரன் குடும்பத்தில் இருந்தாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. 8 பேர் அனந்தமிங்க எல்லாரும் குடிக்கு கட்டப்பட்டிருந்தோம். பாவ வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தோம். என் தாயாருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். எங்கள் வீட்டு அருகாமையில் நடந்த ஒரு ஜபக்கூட்டத்தில் எங்கள் அம்மா போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே பெண்டேகஸ்ட் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதில் போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். புது நம்பிக்கை, புது விசுவாசம் அவங்களுக்குள்ளே உருவானது. எங்களுக்காக அவங்களை அழுது ஜெபிக்க ஆரம்பித்த அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு எங்களுடைய 4வது அண்ணன் ரெவரண்ட் பிஷப் மோகன்தாஸ் அவர்களை கர்த்தர் ரட்சித்தார். அவர் மூலமாக எனக்கு மூத்த அண்ணன் ஆபிரகாம் அவரை கர்த்தர் ரட்சித்தார். அவர் இன்றைக்கி திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறார். அண்ணனுடைய 4வது அண்ணன் மோகன்தாஸ் ஐயாவுடைய ஜபத்தின் மூலமாக என்னுடைய மூத்த அண்ணன் லூகாஸ் பன்னீர்செல்வம் சிவில் சப்ளையில் மேனேஜராக இருந்தார். கர்த்தர் அவரை ரட்சித்தார். அவரை ஒரு மூப்பராக சபையில் வைத்திருந்தார்கள். என்னுடைய 2வது அண்ணன் ஜான் சாமுவேல் கோட்டையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவரை கர்த்தர் ரட்சித்து திருத்தணி பகுதியில் அவர் ஒரு பாஸ்டராக கர்த்தர் உருவாக்கினார். கடைசியாக என்னை கர்த்தர் ரட்சித்தார். என்னையும் ஒரு போதகராக கர்த்தர் மாற்றினார். கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாத 3 சகோதரர்களும் 40 வயதுக்குள்ளவே மரித்து போனார்கள். அவருடைய மரணம் பார்த்திங்கன்னா பேசப்படுகிற மரணமாக இருந்தது. திடீரென்று 1 மணிக்கு நெஞ்சு வலிக்கும். ஒரு அண்ணனுக்கு ஹார்ட் வெடித்து ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டார். இப்படி 3 பேரும் அப்படி தான் ஹார்ட் வெடித்து ரத்த வாந்தி எடுத்து செத்தாங்க. ஒருவேளை நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் போயிருப்போமானால் நாங்களும் மரித்து போயிருப்போம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. எந்த தெருவில் குடிகார குடும்பம், மோசமான குடும்பம் என்று நாங்கள் பேர் எடுத்தோமோ அதே தெருவில் இன்றைக்கி ஊழியக்காரர்களுடைய குடும்பம், ஊழியக்காரருடைய சந்ததி என்று சொல்லி பேர் எடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் மேலே இந்த சாபம் எங்களோடு கூட முடிந்து விட்டது. எங்கள் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். வக்கீல்ஸ், எங்களுடைய குடும்பத்தில் நிறைய வக்கீல் இருக்கிறாங்க. ஃபாரினில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஃபாரினில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் குடிகாராக இருந்தோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால என் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளை, இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கடந்த 2021 ஜூலை மாதம் எனக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை கால் வராமல் வாய் பேச முடியாமல் போயிடுச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. 14 நாள் ஐசியூவில் இருந்தேன். அவனுடைய கிருபையினால் ஐசியூவில் இருந்து கர்த்தர் நார்மல் வார்டு கொண்டு வந்தாங்க. என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும்போது டாக்டர் சொன்னாங்க, உனக்கு பிரெயினில் இரத்த கசிவு இருக்கிறதுனால நீங்கள் நடக்கக்கூடாது, படியாக இருக்கக்கூடாது, வாகனம் ஓட்டக்கூடாது, நீங்கள் ஒரு 6 மாதமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அங்கேருந்து விடுதலை ஆனால் போதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறாத வாரமே என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது பல பலவீனங்கள், இப்படிலாம் நின்று பேச முடியாது, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நேராக பார்க்க முடியாது, அப்படி ஒரு மாதிரியாக கிரட பார்வை தான் பார்க்கணும். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவரை ஆராதிக்க அவரை தொழுது கொள்ள இன்றைக்கு கர்த்தர் என்ன நல்ல அழகாக நேர்த்தியாக வச்சிருக்கிறார். கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நான் நிற்பது ஆண்டுடைய கிருபை தான். ஆண்டுடைய கிருபை இல்லாமல் ஒரு நாள் நம்ம வாழ முடியாது. இன்றைக்கி கடைசி நாட்களில் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? கிருபை நம்ம சம்பாதிக்க வேண்டும். காலை தோறும் ஆண்டுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஏன்னா நல்லா கவனிங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டுடைய கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. மனிதர்கள்லாம் மாறி போயிடுவாங்க, உறவுகள்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். ஆனால் கிருபை இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த கிருபை உங்களை நடத்தும். ஆகிய அந்த பாடலை நான் எழுதினேன். நான் படித்தது 10வது வரைக்கும் தான் படித்தேன். படிப்பு நாலேஜ் இல்லை. ஆனால் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பேன், நல்லா ஜெபிப்பேன். ஜெபிக்கிற நேரத்தில் கொடுத்த பாடல் தான் இந்த பாடல்கள் எல்லாம். அல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா. நான் இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு பாடல் புஸ்தகம் வேணும் என்றால், வியாபாரம் இல்லை, தயவுசெய்து வியாபாரமாக நீ நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த பாடல் புஸ்தகத்தை வாங்கி பாடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக எனக்கு தெரியும், இந்த பாடல் நீங்கள் ஜபாரில் பாடும் பொழுது நல்ல பிரசனத்தை நீங்கள் உணருவீர்கள் என்கிற பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா எனக்கு இசை ஞானமே தெரியாது. நான் ஒரு இசை அறிவில்லாத ஒரு மனுஷன். இப்போ நானே வார்த்தை எழுதுவேன், நானே ராகம் அமைப்பேன். என்ன மியூசிக் மட்டும் தான் வெளிலேருந்து போடுவாங்க, அவ்வளோதான். மற்றது எல்லாம் நான் தான். இப்படி ஒன்றுக்கும் உதவாதிருந்த என்ன கர்த்தர் இன்றைக்கி அநேக பாடலை எழுதுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் தலைமையில கையை வச்சு, எல்லோரும் உங்கள் தலைமையில கையை வச்சு, நான் வாழ்வது சொல்லுங்கள் உங்கள் கிருபை தான். ஆமே, உங்கள் கிருபை இல்லைன்னா ஆண்டவரே என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த பெரிய கிருபைகளுக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபாலாஷே. நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, நான் உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை, நான் நிற்பதெல்லாம் உங்க கிருபை. நான் பாடாடு நல்ல எல்லாம் வலது கை உயர்த்தி. நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, நான் உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை, நான் நிற்பதெல்லாம் உங்க கிருபை, நிலைத்து இருப்பது உங்க கிருபை. உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, நான் உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை, வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, நான் உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை.
நான் நிற்பதெல்லாம் உங்க கிருபை, நிலைத்து இருப்பது உங்க கிருபை. நிற்பதெல்லாம் உங்க கிருபை, நிலைத்து இருப்பது உங்க கிருபை. உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். பாடல் புஸ்தகத்தில் 74வது பாடல். என் கூட சேர்ந்து பாடுங்க. நீங்கள் பாடும்பொழுது தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். தாயின் கருவினிலே வரும் முன்னே அறிந்து கொண்டதும் உங்கள் கிருபை. உங்கள் கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். பாடுவோமா? தாயின் கருவினில் வரும் முன்னே அறிந்து கொண்டது உங்க கிருபை என்ன. தாயின் கருவினில் வரும் முன்னே அறிந்து கொண்டது உங்க கிருபை. உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை. நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, நான் உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை. பட்டம் பதவி எனக்கு இல்லையே, சொந்த பந்தமோ யாரும் இல்லையே. பட்டம் பதவி எனக்கு இல்லையே, சொந்த பந்தமோ யாரும் இல்லையே. உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை. வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, நான் உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை. உறவுகள் கைவிட்ட நேரமெல்லாம் உதவி செய்தது உங்க கிருபை என்ன. உறவுகள் கைவிட்ட நேரமெல்லாம் உதவி செய்தது உங்க கிருபை. உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். உங்க கிருபை நல்ல கிருபை, அந்த கிருபை எனக்கு போதும். நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை. நான் வாழ்வதெல்லாம் உங்க கிருபை, நான் உயர்ந்ததெல்லாம் உங்க கிருபை. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்களுக்கு பாடல் புஸ்தகம் வேணும் என்றால் நீங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது ஏதாவது இந்த பாடல் புஸ்தகம் வேணும்னா நீங்கள் கைகளை உயர்த்தி கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக, உங்களுடைய விடுதலுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுடைய தடைகள் எல்லாம் உடைக்க போகிறார். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் கட்டவைக்கப்பட போகிறது. ஆண்டவர் அற்புதமாய் உங்களை நடத்த போகிறார். உங்களுடைய அற்புதங்களை நீங்கள் கண்ணார பார்க்க போகிறீர்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை எங்கள் சபைக்கு ஒரு தம்பியை கொண்டு வந்திருந்தாங்க. சரி கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு தம்பியை கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களோட குடும்பம் பயங்கரமான ஒரு இந்து பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் செய்யப்பட்டு குடும்பமே அந்த வீட்டில் குடியிருக்க முடியாதபடிக்கு பயத்தின் ஆவினால் கட்டப்பட்டிருந்தார்கள். அந்த மகனை ஜெபம் பண்ணுவதற்காக என் இடத்துல கொண்டு வந்திருந்தார்கள். அந்த மகனுக்காக நான் ஜெபித்த பொழுது அந்த மகனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி பயங்கரமாய் கிரியை செய்தது. பகலெல்லாம் நல்லா இருப்பான். மாலை 6 மணிக்கு ஆயிடுச்சுன்னா அந்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு அந்த ஆவி கிரியை செஞ்சுச்சுன்னா விடிய காலம் 6 மணி வரைக்கும் அந்த ஆவி அலகழிச்சுனே இருக்கும். இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரக்கட்டினுடைய கிரியைகள் நாளடைவில், அதாவது ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருந்தது. முதல் நாள் 6 மணிக்கு ஆரம்பித்து, மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து, காலை 6 மணி வரைக்கும் அந்த ஆவி கூட நாங்கள் போராடினோம்.
2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு அந்த ஆவி வெளியே வர ஆரம்பித்தது. விடிய காலம் 4 மணி வரைக்கும் அந்த ஆவியோடு கூட நாங்கள் போராடினோம். 3ஆவது நாள் 4 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பித்த அதே ஆவி 2 மணி வரைக்கும் போராடினோம். அமாவாசை அன்று நான் வேலூரில், அதாவது இங்கே காஞ்சிபுரத்தில் நைட்டு ஜெபத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தார்கள். அங்கே நான் வர வேண்டியதாக இருந்ததுனால அந்த மகனை என் பையன்கிட்ட விட்டு வந்திருந்தேன். பையன் ஜபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. 10 மணிக்கு வெளியே வந்த அந்த ஆவி விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் மகன் போராடி இருக்கிறார். சற்றாகிலும் குணமாகவில்லை. நான் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு போய் ஜெபம் பண்ண போனேன். கொஞ்ச நேரத்தில் தான் நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு. மறாவது நாள் அந்த மகனுக்காக அதிகமாக நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்தோம். அவன் மேலே எண்ணெய் ஊற்றி அந்த கட்டுகளெல்லாம் உடைத்து ஜெபித்தோம். கர்த்தர் இன்றைக்கு அந்த குடும்பத்தை, அந்த மகனை பரிபூர்ணமான சுகத்தோடு உள்ள வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தாரெலாம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நாங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. 21 வயது பையன். அல்லேலூயா. அந்த ஆவினால் கட்டப்பட்டிருந்த அந்த மகனை கர்த்தர் கட்டவிழ்த்தார். இன்றைக்கும் இந்த விடுதலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற நண்பு பிள்ளைகளை நான் ஆராதிக்கும் பொழுது உங்கள் மேலே இருக்க அந்த கெட்ட ஆவிகள், பொல்லாத ஆவிகள், தடைகள், தோல்விகள், ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நீங்கள் திரும்பி போகும் பொழுது அந்த அற்புதத்தோடு கூட திரும்பி போக போகிறீங்க. நம்புகிற பிள்ளைங்க நல்லா கையை தட்டி அல்லேலூயா ரிபாலாகாத எல்லாம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா, அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா, அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா, அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. எலியாவை போல நான் ஜெபிக்கணுமே, எலியாவை போல நான் ஜெபிக்கணுமே. வானத்தில் இருந்து அக்கினி இறங்கணுமே, வானத்தில் இருந்து அக்கினி இறங்கணுமே. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அக்கினி மழையாய் இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அபிஷேக மழையாய் இறங்கட்டும். அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா. எல்லாம் கேளுங்க. அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா, அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. எலியாவை போல நான், எலியாவை போல நான் ஜெபிக்கணுமே. வானத்தில் இருந்து அக்கினி இறங்கணுமே, வானத்தில் இருந்து அக்கினி இறங்கணுமே. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அக்கினி மழையாய் இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அபிஷேக மழையாய் இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அக்கினி மழையாய் இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அபிஷேக மழையாய் இறங்கட்டும். கூப்பிடுங்க. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அக்கினி மழையாய் இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அபிஷேக மழையாய் இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அக்கினி மழையாய் இறங்கட்டும். இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், அபிஷேக மழையாய் இறங்கட்டும். அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா, அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா. அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. 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 அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட.
அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா. அலையலையான அபிஷேகம் என் மேல ஊற்றுங்கப்பா. அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அக்கினியாக மாறிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ரிபாலா காமா ஷேகடரபா. எல்லாம் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா. லிபோ சந்தலா தூரியா கமாடதலபி. உங்க மகிமை இறங்கி வருவதாக, உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக. எல்லா கட்டுகளை உடைப்பீராக, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிடைய போராட்டங்கள் எல்லாம் கட்டவுக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிடைய போராட்டங்கள் எல்லாம் கட்டவுக்கப்படுவதாக. ரிபாலா கத ரபோடதல கதனா. ஆண்டவரே அபிஷேகத்தை போடுகிறேன் டாடி. அக்கினி வல்லமையை போடுகிறேன் டாடி. அபிஷேக வல்லமையை போடுகிறேன். ஒவ்வொரு மேல் ஆண்டவரே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆவியானவர் நிரப்புவீராக, நிரப்புவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ரிபாலா காமாஷே. இங்க ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன். சகோதரா, இந்த பிரயாசங்கள் அதிகமாக இருக்கிறது. நீ படுகிற பிரயாசங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் பலனோ கொஞ்சமாக இருக்கிறது. ரிபாலா காமா. நான் படுகிற பிரயாசத்திற்கு பலன் பெருசா வரணும் பாஸ்டர். ஆனா நான் எதிர்பார்க்கறது போல பலன் வருவதில்லை. கொஞ்சமா பலன் வருகிறது. என் அன்பு சகோதரனே, ரிபாலா, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உன்மேல் இறங்கி வருகிறது. ஆவியானவர் உன்னை தொடுகிறார். ஆவியானுடைய அபிஷேக வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். ஓரா காபா ஷே. நீ கையிட்டு சேர வேலையில் ஒரு சாப கட்டு இருக்கிறது, ஒரு சாப கட்டு இருக்கிறது. ஆகையால் நீ திரளாய் விதைத்தாலும் கொஞ்சமாய் அறுக்கிறாய், பெரிதாய் எதிர்பார்க்கிறாய், ஆனால் கொஞ்சமாய் வருகிறது. அதுக்கு காரணமே உன் கையில் ஒரு சாபக்கட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உன் கையில் இருக்கிற அந்த சாபக்கட்டை கர்த்தர் உடைத்து, உன் கையில் இருக்கிற சாபக்கட்டை கர்த்தர் உடைத்து உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் கையை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு நீ கையிட்டு செய்கிற வேலைக்கு தக்கதான பலனை நீ அனுபவிப்பாய், நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லீபாதா ராகா மோ ஷபலா லிகடா ரகடதல போதர கதனா ரியாத்துன மோடதலபி. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. கையை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நல்லா கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. எல்லாம் தடைகள் உடையட்டும், எல்லாம் சத்துடைய வல்லமைகள் உடையட்டும், எல்லாம் அந்தகார போராட்டங்கள் உடையட்டும். ரீபாலா காடா தானா மா ஷகடரதலபி மாலவா. இங்க ரெண்டு சகோதரி நான் பார்க்கிறேன். சகோதரி, உன் ஜெபம், ரெண்டு பேர் ஜெபித்த ஜெபம் ரீபாலா காமா ராபா. நெடுநாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், நெடுநாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஜெபத்துக்கு பதில் வராமல் தடையாக இருக்கிறது. இந்த காரியத்துக்காக நான் எத்தனை நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எத்தனை பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். பொருத்தனையெல்லாம் ரிபாலா காமாஷே செய்ய வேண்டிய நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு சகோதரிங்க, நீங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக கர்த்தர் சம்மதம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சகோதரியே, இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் உங்களை திரும்பி பார்த்து, உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுத்து, உங்களை திரும்பி பார்த்து கர்த்தர் ஜெபத்துக்கு செவி கொடுத்து, ரீபாலா காடா தானா மாகாராபா, நீங்க விரும்பி கேட்ட அந்த காரியங்களை கர்த்தர் உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். லீபாலா காமா ராபாலா. கையை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கையை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. இம்மட்டமாய் கர்த்தர் நீ நடத்தி கொண்டிருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே உட்காருவோம். உட்கார்ந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக என்னுடைய சாட்சியை நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போக விரும்புகிறேன். பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் இப்படி ஒரு நிலைக்கு வருவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன். சிறு வயதிலிருந்தே 13 வயதிலிருந்தே நான் பாவத்துக்கு அடிமையான ஒரு 16-17 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூர்க்கமான ஒரு பாவ குணமுள்ள மனுஷனாக மாறினேன். அல்லேலூயா. படுக்க இடம் இல்லாமல், நல்ல வஸ்திரம் இல்லாமல், கிழிஞ்ச வஸ்திரம் தரித்தவனாக, நாற்றம் அடித்த ஒரு மனுஷனாக
ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தேன். கிறிஸ்துவ குடும்பத்தை தான் பிறந்தேன், கிறிஸ்தவ குடும்பத்தை தான் வளர்ந்தேன். ஆனால் கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்தான் தெரியும். ஆனால் பாவத்துக்காக, எங்களுடைய பாவத்துக்காக மரித்த தெய்வம் என்று சொல்லி அறியாமல் கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருந்தாலும் நாங்கள் பாவத்தை விட்டு விலகாதவராக இருந்தோம். ஒரு குறித்த காலம் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து என் தாயுடைய ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வாழ்வதற்கே தகுதியில்லாத ஒரு மனுஷனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்னை வாழ வைத்து அழகு பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய ஊழியத்திற்காக நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் என்னுடைய வாகனத்தை விட்டுட்டு ட்ரெயின் எழுதுவதற்காக நிற்கும்போது ஆண்டவர் என்ன என் கூட பேசினார். கொஞ்ச நேரம் இங்கே நில்லு அப்படின்னாரு. நின்றேன். மறுபடியும் பேசுகிறாரு. நான் உன்னை ரசிக்காமல் போயிருந்தா உன் நிலைமை என்னவா ஆயிருக்கும் அப்படின்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக அழ ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவர் என்னுடைய ரசிக்கப்படுவதற்கு முன்னே என் வாழ்க்கை என்ன நிலையில் இருந்துச்சோ அது அப்படியே அந்த இருட்டில் காண்பிச்சுட்டே இருந்தார். தேம்பி அழ ஆரம்பித்தேன். அப்படியே புலம்பலாக மாறினது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இப்போவும் இப்படி இருந்த என்ன இப்படி ஆண்டவர் இப்படி அழகாக ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு நினைக்கும் பொழுது மறுபடியும் அழ ஆரம்பித்தேன். ஏன் தான் அந்த இடத்துல என்னை நிற்க வச்சு ஆண்டவர் அழ வச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அங்கே ஒரு பாடலை தர வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அப்படியே அழ புலம்ப அந்த புலம்பல் ஒரு பாடலாக மாறினது. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தோடு கூட கண்களை மூடி இந்த பாடலை கேளுங்க. என் வாழ்க்கையில் நடந்த மனுஷர்லாம் நம்பினேன், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. அல்லேலூயா. நான் யார் மீது அன்பு வைத்தனோ அவங்களாம் என்னை மிஸ்யூஸ் பண்ணாங்களே தவிர அவங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் கர்த்தர் ரட்சித்தார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. இந்த யூடியூப்பில் ஏஜெஸ்சி மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய பாடல்லாம் வரும். இந்த பாடலில் வந்து 2,66,000 பேர்கிட்ட பார்த்துருக்குறாங்க. அவங்களோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பாடல் எனக்காகவே எழுதப்பட்ட பாடல், என் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது போலவே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது பாசன்னு சொல்லிட்டு எத்தனையோ பிள்ளைங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இந்த பாடல் மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் என்னை போல பாதிக்கப்பட்டவர்களாக இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். என்னை வாழ வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற அதே தெய்வம் உங்களையும் ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. அன்பு காட்ட அம்மா இல்லை, பாசம் வைக்க அப்பா இல்லை, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை. அன்பு காட்ட அம்மா இல்லை, பாசம் வைக்க அப்பா இல்லை, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை. அனாதையாய் நான் நின்றேனையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா. அனாதையாய் நான் நின்றேனையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து
தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. வாழ்க்கை என்னும் பாதையில் நான் நடந்த வேளையில் எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றம் தோல்விகள், ஏமாற்றம் தோல்விகள். வாழ்க்கை என்னும் பாதையில் நான் நடந்த வேளையில் எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றம் தோல்விகள், ஏமாற்றம் தோல்விகள். மனமுடைந்து நான் அழுதேனையா, நீர் மனமிறங்கி அழாத என்றீரையா. மனமுடைந்து நான் அழுதேனையா, நீர் மனமிறங்கி அழாத என்றீரையா. நீர் மனமிறங்கி அழாத என்றீரையா. நீர் மனமிறங்கி அழாத என்றீரையா. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. கண்ணீருக்கு பஞ்சம் இல்லைய, கவலையோ கொஞ்சம் இல்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாருமில்லை, எனக்கென்று யாருமில்லை. கண்ணீருக்கு பஞ்சம் இல்லைய, கவலையோ கொஞ்சம் இல்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாருமில்லை, எனக்கென்று யாருமில்லை. தன்னந்தனியாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா. தன்னந்தனியாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா. என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா. என் அருகில் வந்து மார்போடு அணைத்தீரையா. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. வாழ்க்கை என்னும் பாதையில் நான் நடந்த வேளையில் எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றும் தோல்விகள், ஏமாற்றும் தோல்விகள். மனமுடைந்து நான் அழுதேனையா, நீ மனமிறங்கி அழாத என்றீரையா. மனமுடைந்து நான் அழுதேனையா, நீ மனமிறங்கி அழாத என்றீரையா. நீ மனமிறங்கி அழாதே என்றீரையா. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி நாட்களில் ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கிறார். ஏமாற்றுகிற மனிதர்கள் தான் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கு முக்கியத்துவம் இல்லை இந்த உலகத்தில். பணம் இருந்தால், செல்வங்கள் இருந்தால் உறவுகள் நம்மை தேடி வருகிறது. பணம் செல்வங்கள் இல்லாமல் போய்விடுவோமானால் கூட இருக்கிற உறவுகள் கூட நம்மளை விட்டு விலகி போய்விடுகிறது.
ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. இருக்கும்பொழுது மனிதர்களும் கூட இருக்கிறார்கள், இல்லாத பொழுது கர்த்தரே கூட இருப்பார். ஒன்றுமே இல்லாமல் நீ நிற்கும் பொழுது கர்த்தரே உனக்கு துணையாக நிற்பார். இந்த ஜெபத்தின் மூலமாய் நான் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் முடிவு பறிந்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து என்னை நடத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பல பாடல்களை நான் பாடி உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். ஆனாலும் அதற்கு முன்னதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முக்கியமானது. ஆகையால் வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தண்ணி ஊற்றி வச்சு அவர் ஏன் டம்ளரில் ஊற்றி வச்சுன்னா அப்பப்போ அவுத்தவுத்து குடிச்சுக்க முடியுமா? மைக்கை வர கையில் வச்சு டம்ளரில் ஊற்றி வச்சு வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த நற்செய்தியின் கூட்டத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் இந்த நாளில் செய்ய போகிறார். எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. என் மகளுக்கு திருமணமாக வேண்டும், என் மகனுக்கு திருமணமாக வேண்டும், என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணமான என் பிள்ளைக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை தர வேண்டும், நல்ல ஒரு வீடு வாங்க வேண்டும், எந்த கடன் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பலருக்கும் பல விதமான விருப்பங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாம் இந்த கூட்டத்துக்கு ஏன் வந்திருக்கிறீங்கன்னா, நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தணும், அந்த விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், சாலமுடைய விருப்பத்தை நிறைவேற்றின அதே தெய்வம் உங்களுடைய விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன் இந்த கிபியோனிலே 1000 பலிகளை செலுத்தினான். ஏன்னா கிபியோனுடைய பலிபீடம் பெரிய பலிபீடமாக இருந்ததுனால அங்கே சின்ன பலியை செலுத்திவிட முடியாது. ஏன்னா பலிபீடம் பெருசாக இருக்கிறது, பலிகள் சிறிதாக இருந்ததினால் அது பெரிய மகிமையாக இருக்காது என்பதை சாலமோன் அறிந்து அந்த பெரிய பலிபீடத்தில் பெரிய பலிகளை செலுத்தினான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இது ஒரு கிபியோன். அல்லேலூயா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பலி செலுத்த வந்திருக்கிற உங்களுடைய பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஜெப பலி, ஸ்தோத்திர பலி, துதி ஆராதனை பலி, அல்லேலூயா, விண்ணப்பத்தின் பலியை கர்த்தர் கேட்டு இந்த மதியான வேளையில் ஆண்டவர் அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ என்ன காரியத்தை விரும்புகிறாயோ நான் அதை செய்ய போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். உங்களை பார்த்து சொன்னேன் பாரு நான். அல்லேலூயா. உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்பட போகிறது. அடுத்த மாதம் நீங்கள் வரும்போது இந்த கூட்டத்தில் நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்ல போறீங்க, நான் இந்த விருப்பத்தோடு கூட வந்தேன், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இன்னொரு முறை நல்லா கையை தட்டுங்க, நல்லா தலைக்கு மேலே கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் தூரத்துலேருந்து இங்கே வந்திருப்பீங்க, இங்கே வந்து தூங்காதீங்க தயவுசெய்து. நிறைய பேர் தூரத்துலேருந்து வந்து நீங்கள் தூங்குவாங்க, நீங்கள் வீட்லேயே நல்லா தூங்கியிருக்கலாம். அல்லேலூயா. பணம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. இந்த நாளுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்ச எல்லா காரியமும் வேஸ்ட் ஆகிடும். வந்தீங்கன்னா கண் விழிப்போடு கூட இருந்தீங்கன்னா கர்த்தர் கூட ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இது ஒரு கிபியோன். இங்கே பலி செலுத்த வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும். அல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்தீங்களோ, என்ன விருப்பத்தோடு கூட இங்கே வந்தீங்களோ, ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தை உங்கள் பிள்ளைகளால் செய்து முடிக்க முடியாமல் போயிருக்கலாம், உங்கள் விருப்பத்தை உங்களாலேயே செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் அல்லேலூயா உங்களால் செய்ய முடியாத விருப்பமான காரியங்களை உங்கள் பிள்ளைகள் மூலமாக, புருஷன் மூலமாக நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்காமல் போனதுனால கர்த்தரும் அதை செய்யாமல் போய்விட நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்களால முடியாத விஷயத்தை கர்த்தர் முன்னிருந்து உங்களுக்காக அவர் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். அவன் கேட்கும்போது, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும் பொழுது அவன் சில விஷயத்த சொல்றான். வாசிங்க, அடுத்த வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் விட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அல்லேலூயா. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தாவீது மேல வச்ச பெரிய கிருபையை குறித்து சாலமோன் தேவனிடத்தை பேசுறான். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவீது மேல அந்த பெரிய கிருபை வச்சுங்க, அவரை ராஜாவாக உயர்த்தினுங்க, அந்த கிருபையை அவரோடு கூட இருக்க வச்சு அவரை காத்து நடத்தினீங்க. ஏன்? அந்த கிருபையினால நானும் அவருக்கு பிள்ளையாக பிறக்கும்படி அந்த கிருபை செய்தது. அல்லேலூயா. அப்போ அவன் எதை கேட்டிருக்கணும்? கிருபையை கேட்டிருக்கணும். ஆனால் சாலமோன் ஞானத்தை கேட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இஸ்ரவேல் திரளான இஸ்ரவேல் ஜனங்களை நான் நடத்த வேண்டும், ஆகியால் எனக்கு ஆண்டவரே ஞானத்தை தாங்க ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவன் பொன்னியும் வெள்ளியையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் கேட்காம ஞானத்தை கெடுத்தனால கர்த்தர் அவன் விரும்பினதை கர்த்தர் கொடுத்தார். கைத்தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய விருப்பம் கூட தேவனுக்கு விருப்பம் இல்லாத கேட்குறோம். நம்முடைய விருப்பம் தேவனுக்கே விருப்பம் இல்லாதவனை கேட்குது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆனாலும் பாருங்க, நம்ம ஆண்டவர் அவருக்கு விருப்பம் இல்லை இந்த விஷயத்தை செய்வதற்கு, ஆனால் நீ விரும்புகிறபடினா அதை உனக்கு செய்கிறார். ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு விருப்பமானதெல்லாம் செய்திடுறீங்க. கிபியோனிலே 1000 பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு விருப்பமானதை இங்கே சாலமோன் செய்து விட்டார். அல்லேலூயா. அவர் தனக்கு விருப்பமானதை செய்தபடினால் ஆண்டவருடைய ஏக்கன தெரியுமா, அவன் விருப்பத்தை நான் செய்யணும். என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க முதலாவதாக நான் ஆண்டவருக்கு விருப்பமானதெல்லாம் செய்யணும் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் செய்வார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை கூட நம்ம செய்து விடுகிறோம் தான். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த வசனத்துடைய அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடு சம்பந்தம் கலந்து பார்வோனுடைய குமார்த்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதில்களையும் கட்டி தீர்க்கும் மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். விருப்பமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயத்தை செய்தாலும் சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான விஷயத்தை செய்து விடுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, அவன் விரும்புகிறதை கர்த்தர் கொடுக்கிறார், ஞானத்தை தருகிறார். இன்னைக்கு இந்த இரவு இந்த மதியான வேலையில் வந்திருக்கிற நண்பு பிள்ளைகளை, நீங்களும் பல விருப்பத்தோடு கூட வந்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய், இந்த நற்செய்தி கூட்டத்தின் மூலமாக நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்த மாதம் நீங்கள் வரும்பொழுது இங்கே வந்த சிலருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் விரும்பி வந்தீங்களோ அதை கர்த்தர் செய்து நிறைவேற்ற போகிறார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நடக்கும். ஐயா அவங்க எவ்வளோ பிரயாசத்து மாத்திரம் நடத்துகிறாங்க. இந்த கூட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பேர் புகழை சம்பாதிப்பதுக்காக அல்ல. வருகிற ஜனங்கள்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். வருகிற ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும். எங்கள் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். எங்கள் தேசம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக மாற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பணங்கள் செலவாகிறது. நாங்கள் அங்கேருந்து வரோம், எங்களுக்கு காணிக்க தரணும். அல்லேலூயா. மியூசிக் காணிக்க தரணும், சத்திரச்சானிக்க, நோட்டீஸ் போஸ்ட்டு, எவ்வளோ வேலை இருக்குது. இந்த கூட்டத்துக்கு வருகிற நீங்கள் நிச்சயமாக அந்த கஷ்டத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மாதந்தோறும் இந்த கூட்டத்தை நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் ஒருவராக ஒருத்தரா
உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து இந்த ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், தாங்கலாம். அவர் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அவர் கேட்க மாட்டாருங்கிறதுக்காக நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்களும் இந்த கூட்டத்துக்கு ஒரு பங்கு வகுக்க வேண்டும். என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் செய்கிறேன். இந்த ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்புகிற ஒரு ஊழியம், அநேகர் ரட்சிப்புகள் நடத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்படுகிற ஒரு ஊழியம். அதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் ஒரு பங்கு வகுப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக இன்னும் ஐயா அவங்க சந்தோஷமாக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அவருடைய இருதயம் வாஞ்சிக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். பாருங்கள், அடுத்த மாதம் டேட் வர்றதுக்கு முன்னவே அவருக்கு படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். நோட்ஸ் அடிக்கணும், போஸ்ட் அடிக்கணும், சத்திர செலவு பண்ணணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஒரு படப்படுப்பு வந்துடும். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம்லாம். அதனால் திருச்சபையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற, இந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்கிற, பங்கு வகிக்கிற நீங்களும் மாதம் தூரம் உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை, ஐயா இந்த ஊழியத்துக்காக நானும் என்ன செய்கிறேன், ஒரு காணிக்கை நான் செலுத்துகிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். விதைக்கிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறனாலும் அல்ல, விளை சேர கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. விதைக்கிறதுக்கு நீயும் ஒரு ஆளாக வந்து நிற்கணும். நீர் பாய்ச்சுகிறதுக்கு நீங்களும் ஒரு ஆளாக நிற்கணும். வருகிற ஆத்துமாக்கு கர்த்தர் அற்புதம் செய்து அந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது அவருடைய வேலை. நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யும்போது கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் சரியாய் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. யாரெல்லாம் என்ன விருப்பத்தோடு கூட வந்தீங்களோ அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை என் மகளுக்கு திருமண வயது தாண்டி போயிடுச்சு பாஸ்டர். அல்லேலூயா. 2025 என் மகளுக்கு கல்யாணம் கூடி வந்துடுன்னு நினச்சேன். ஆனால் இந்த 10 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் காரியங்கள் கூடி வரல ஐயா. மன வருத்தமாக இருக்குது ஐயா. மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி என் மகளோடு கூட படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தை பெற்று எடுத்துருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுறா, அழுவுறா. எனக்கு கல்யாணமாகாமல் போயிடுமா என்கிறதான ஒரு அச்சம் அவளுக்குள்ளே இருக்கிறது. என் பிள்ளையை பார்க்கும்போதெல்லாம் நான் தலை குனிந்து நிற்கிறேன் பாஸ்டர். கவலைப்படாத சிஸ்டர், கவலைப்படாத பிரதர். இந்த ஜபத்தின் மூலமாக நீ விரும்புகிறது நடக்க போகிறாது. நீ விரும்புகிறது நடக்க போகிறது. கர்த்தர் உன்னை தேடி அந்த அற்புதத்தை கொண்டு வர போகிறார். தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக நாமும் அவருக்கு விருப்பத்துக்கு ஏற்றது போல இருக்கணுங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து சம்பவ அடிப்படையில் நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அவருடைய 10ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அங்கே ஒரு மனுஷனுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் அதனுடைய 51ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த கூடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஒரு குருடனை பார்த்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறான். ஆண்டவர் நான் என்ன ஆகணும், பார்வை அடையணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா வலது கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 முறை ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த மனுஷன் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன், 2 கண்ணும் தெரியாத ஒரு மனுஷன். இவ்வளோ நாளாக எல்லாருக்கிட்டையும் பிச்சை தான் எடுத்துன்னு இருந்தான். ஆனால் இயேசுகிட்ட மாத்திரம் பிச்சை எடுக்கல. அல்லேலூயா. பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு பார்வையா பணமா? மக்கள் எல்லாம் கற்றுக்கிட்ட ஏன் வரான்னு தெரியுமா? பணம் சம்பாதிப்பதற்காகவே வருகிறார்கள். நான் பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. தெளிந்த பார்வை எனக்குள்ள வர வேண்டும். இச்சையான பார்வை எனக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனை பார்க்க வேண்டும், பரலோகத்தை பார்க்க வேண்டும். நான் அதில் என்னுடைய செதில்கள் எல்லாம் கீழே விழுந்து நான் பார்வை அடைய வேண்டும் என்று சபையார் விரும்புகிறது இல்லை. பணம் பணம் பணம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஏன் வர? ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட ஏன் வர? எனக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டியது இருக்கிறது. அது தடையில்லாமல் வர வேண்டும். ஆனால் நான் பார்வையடைய வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும், இயேசுடைய பரலோக ராஜ்யத்தை நான் பார்க்க வேண்டும். தேவ தூதர்கள் வானத்துக்கும் பூமிக்கு ஏறுகிறது நான் பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆவிக்குரிய பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி சபை விரும்புகிறது இல்லை. இங்கே ஆர்டர் கேட்கிறார், அவனுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா அவனுக்கு முன்னே 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பணம், இன்னொன்று பார்வை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன்.
இப்போ ஆண்டவனுடைய விருப்பத்தை கேட்குற, உனக்கு பணம் வேணுமா, பார்வை வேணுமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பரலோகம் வேணுமா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? நமக்கு முன்பு ஆண்டவர் 2 வழியை வச்சிருக்கிறார். நித்திய வழியை வச்சிருக்கிறார், மரணத்துக்கு போகிறதான வழியை வச்சிருக்கிறார். ஜீவ வழி இருக்கிறது, மரண வழி இருக்கிறது. உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி தான் உங்களுக்கு நடக்கும். என்ன வேணும்? பணம் வேணுமா, பார்வை வேணுமா? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது அவன் பணத்தை கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா பார்வை வந்துச்சுன்னா பணத்தை சம்பாதிச்சலாம். அல்லேலூயா. பார்வை இல்லாமல் பணத்தை சம்பாதிச்சோம்னா கடைசி வரைக்கும் அல்லேலூயா அந்த பார்வை இல்லாமையே வாழ வேண்டியதாக தான் இருக்கும். என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு பார்வையை தரப்போகிறார். இதுவரைக்கும் கண்டிராத காட்சிகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்திராத அற்புதமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய பார்வையை திறக்க பண்ணி, உங்கள் பார்வையை கர்த்தர் திறக்க பண்ணி இயேசுவை பார்க்கும்படியாக செய்ய போகிறார். புது உலகத்தை பார்க்கும்படியாக செய்ய போகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி செய்ய போகிறார். நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. அவன் விரும்பினதை கர்த்தர் செய்தார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மதியான வேளையில் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஒரு பிச்சைக்காரனுக்கே கர்த்தர் அல்லேலூயா அவன் விரும்புகிறதை செய்வாரானால், ஞானஸ்தானம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வாரந்தோறும் திருச்சபை தேடி போகிற, தினந்தோறும் திருவசனத்தை வாசித்து அதன் வழியாக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்கிற உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றாமல் போய்விடுவாரா? அல்லேலூயா. சபிக்கப்பட்ட இடத்துல இருந்த அந்த மனுஷன், எரிகோ என்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சபிக்கப்பட்ட ஊருக்குள்ள சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்த அந்த மனுஷன் கேட்டதையே கர்த்தர் நிறைவேற்ற கூடுமானால், சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ வேண்டிய தகுதி உள்ள உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிறதை என் ஆண்டவர் செய்யாமல் இருந்து விடுவாரா? அல்லேலூயா. இந்த மாதம் நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன், நீங்கள் விரும்புகிறது நடக்கும். நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நீங்க விரும்புகிறதை கர்த்தர் அதாவது நீங்க விரும்புகிறது சாதாரணமா இருக்கும், ஆனா எங்க அப்பா அந்த சாதாரணமானதையும் செய்வார். அசாதாரணமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். அவன் விரும்புகிறது போலவே அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா. பார்வையடைந்து என்னதமா செய்தான்? அவன் இயேசுவுக்கு பின்னாக நடந்தான். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஏன் நன்மை செய்யறா தெரியுமா? நன்மை பெற்ற நாம அவர் பின்னாக நம்ம நடக்கணும். அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் குணமாக்கப்பட்டார்கள். திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா 10 குஷ்டரோகியில் 9 குஷ்டரோகி காணும். ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் தான் பின்னால் வரான். எங்கப்பா அவங்க கூட குணமாக்கப்பட்டவங்க? எல்லாரும் நன்மை பெற்று போயிட்டாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் நன்மைகள் செய்கிறார் என்று சொன்னால், அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற நாம் அவரை அனுதினம் பின்பற்றி போக வேண்டும். அனுதினம் அவருக்காக வாழ வேண்டும். அவரையே சார்ந்திருக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. இந்த பரிதிமை கூடனுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற முன்பதாக அந்த பரிதிமை கூடன் செய்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து நான் ஆவிக்குரிய விஷயத்தை சாதாரணமான, அதாவது இந்த பிரசங்கத்தை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நம்புற பிள்ளைங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ 45ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் குமாரனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த எரிகோ விட்டு ஆண்டவர் போறாரு. போறதுக்கு முன்னாடி அந்த எரிகோவில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேரு பர்திமேயு. அல்லேலூயா. அவனுடைய தகப்பனார் பேர் திமேயு. அல்லேலூயா. அவங்க அப்பா யாருன்னு தெரியும். அவங்க அப்பா அழகான ஒரு பேரை அவனுக்கு வச்சிருக்கிறார், பர்திமேயு. அல்லேலூயா. பர் பிளஸ் திமேயு. அல்லேலூயா. பர் என்று சொன்னால் மகன் என்று அர்த்தமா. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களே. நல்ல பேர் வைக்கப்பட்டிருக்கிறது.
அவன் தகப்பனா யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எந்த பட்டணத்தார், எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவன் என்பது அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருந்தும் அவன் 2 பார்வை இல்லாதவனாக இருந்தான். ஆகிய அவனுடைய சூழ்நிலை அல்லேலூயா கண் தெரியாதவனாக இருந்ததுனால, நல்லா கவனிங்க, 2 கண் இருந்த மனுஷனாலே வாழ முடியாது. இந்த உலகத்தில் கண் தெரியாத மனுஷனால் எப்படி வாழ முடியும்? ஆகையால் அவன் ஒரு தொழிலை தெரிந்து கொள்கிறான், பிச்சை எடுக்கும் ஒரு தொழில். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். வழி அருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுப்பான். அல்லேலூயா, இப்படி வழி அருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒருவரை குறித்து கேள்விப்படுகிறான். வாசிங்க தொடர்ந்து. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, இயேசு வரப்போகிறார். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம், இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, அவர் வருகிறாரு, வரப்போகிறாரு. அந்த வருகைக்கான ஆயத்தத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு இன்னைக்கு வருவாரானால் யாரெல்லாம் அந்த வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம்? வாரந்தோறும் வருகை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வருகை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் வருகைக்கு முன் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடல் கொந்தளிக்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, யுத்தங்கள் செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கொள்ளை நோய்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய வருகைக்கு வேண்டியதான ஆயத்தத்தோடு கூட இருக்கிறீர்களா? அல்லேலூயா, ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த அறிவு இருக்கிறது. நசனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது, என் அன்பு பிள்ளைகளே, 10 ஸ்திரீகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மணவாளன் வருவதற்காக. நடுராத்திரியில் மணவாளன் வருகிறார். வரும்பொழுது 10 ஸ்திரீகளில் 5 ஸ்திரீகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த ஸ்திரீகள் கைவிடப்படுகிறார்கள். ஒரு நாள் அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்பொழுது, அல்லேலூயா, ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்காக தன்னுடைய ஆத்மாவை, ஆவியை, தன்னுடைய சரீரத்தை சுத்தமாக காத்துக்கொள்கிற பிள்ளைகள் அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளுடைய வரிசையில் இருக்கணுமே தவிர கைவிடப்பட்ட பிள்ளைகளுடைய வரிசையில் நீங்கள் இருந்து விடவே கூடாது. இந்த கூட்டம் நல்லா கவனிங்க. ஒருவேளை நாளைக்கு இயேசப்பா வருவாரானால், அல்லேலூயா, நாளைக்கு வருவதற்கு முன்பதாக உங்களை எச்சரிக்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு இருக்கட்டும். இன்னைக்கு இயேசு வருவாரானால், நாளைக்கு இயேசு வருவாரானால் அந்த வருகைக்கு போவதற்கான ஆயத்தங்கள் உங்களோடு கூட இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கணுமா? நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு வந்து வாய்க்கணுமா? முதலாவதாக அல்லேலூயா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான தகுதி உள்ளவளாக இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் விருப்பம் என்ன? ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா, என் அன்பு பிள்ளைகளே, நசரேயனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டான். அல்லேலூயா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு வருவாரா வரமாட்டாரா? வருவாரா வரமாட்டாரா? வருவார் சொல்றவங்களா வலது கை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல கையை தட்டி அல்லேலூயா. அவர் இன்றைக்கு வருவாரானால் அந்த வருகைக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அவன் கேள்விப்பட்டான். ஏன் தெரியுமா அவன் கேள்விப்பட்டான்? வழியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். எல்லாம் போரும் வரவங்களாம் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்கிறவர் வராரு, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர், நோயை குணமாக்குறவர், பேய் பிசாசுகளை துரத்துகிறவர், இப்படி எல்லாரும் சொல்லி பேசிட்டு போயினே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் தினந்தோறும் ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா, உடைய செவிகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கேட்க கேட்டு கேட்க கேட்க வசனங்களை கேட்க கேட்க வார்த்தைகளை கேட்க கேட்க நல்ல பாடலை கேட்க கேட்க கர்த்தர் நீங்க விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு அவர் முன்னே வருவார். அவன் நசரேயனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டான். அல்லேலூயா, தொடர்ந்து வாசிங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா, வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஆனா ஜெபம் பாருங்க, அவரை தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா, இயேசு தாவீதின் குமாரனா? இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனா இல்ல பிதாவாகிய தேவனுடைய குமாரனா? பிதாவாகிய தேவனுடைய குமாரன். ஆனா தாவீதின் வம்சத்துல வந்தவர். அல்லேலூயா, அப்ப ஜெபம் பிழையா இருக்கிறது. சொல்லுங்க, ஜெபம்
பிழையா இருக்கிறது. சிலருடைய ஜெபம் பிழையாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்க ஜெபம் பிழையாக இருந்ததுன்னா நீங்க எதிர்பார்க்கிற நீங்க விரும்புகிற காரியம் நடக்கவே நடக்காது. பிழையான ஜெபம், துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது. தப்பு பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணுவீங்களானால் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. கெட்ட வார்த்தையை பேசி ஜெபம் பண்ணுவீங்களானா உங்க ஜெபம் கேட்கப்படாது. உன் கையில சுத்தம் இல்லைன்னா நீங்க கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி உன் கை சுத்தம் இல்லாத ஜெபம் கேட்கப்படாது. நீ நின்று ஜெபம் பண்ணும்போது உன் சகோதரன் பேர்ல குறை இருந்துச்சுன்னா நீ போய் உன் சகோதரன்கிட்ட ஒப்புரவு ஆகாம ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. தவறான ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் செவி கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நாங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தானே. எங்க அண்ணன் 5வது அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ஃபுல்லாக தண்ணி அடிக்கும் போதெல்லாம் தண்ணி அடிக்கலன்னா ஜெபம் பண்ண மாட்டார். ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டா தான் ஏசப்பா கடை போய் நிற்பார். ஏசப்பா என்னை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க, ஏசப்பா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நான் செய்தது தப்பு தான்ப்பா, என்னை நீ தான்ப்பா காப்பாற்றணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அது போல அருவருப்பான காரியங்களை செய்து செய்து ஜெபம் பண்ணுறதை மாத்திரம் கரெக்டாக ஜெபம் பண்ணிடுறோம் நம்ம. ஆனால் செய்கிறதெல்லாம் பல தப்புகள். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறோம். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எப்படி கேட்பார்? அல்லேலூயா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அறியாதவர்கள் அறியாமல் செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நல்லா அறிந்தவர்கள் இப்படி தான் ஜெபிக்கணுங்கிறத அறிந்தவர்கள் அப்படி தான் ஜெபிக்கணும். ஒரு புறஜாதி மனுஷன் முத சர்ச்சுக்கு வரான், அவனுக்கு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ண தெரியாது. அவன் காலை நீட்டி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்பார். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் தான் போடணும், கைகளை தான் உயர்த்தணும், வானத்தை தான் அண்ணாந்து பார்க்கணும் தெரிஞ்சவங்க கீழே காலை நீட்டி உட்காந்து ஜெபம் பண்ண அவன் ஜெபத்தை எப்படி கர்த்தர் கேட்பாரு? உன் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் தந்தருளுவார். உன் ஜெபம் சரியான முறையில் இருக்குமானால். அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் மக்கள்லாம் நான்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிச்ச ஒரு தேவ மனுஷன். இன்னைக்கு முழங்கால நின்று ஜெபிக்கிறவங்களை பார்க்கவே முடியல. அல்லேலூயா. அதை விடிய காலம் ஏந்தி ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் குறைந்திருக்கிறார்கள். ஜெபமே இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மனசு விரும்புறது மாத்திரம் நடந்துடணும். எப்படி நடக்கும்? நீ விரும்புறது மாத்திரம் நடக்கணும்னா எப்படி நடக்கும்? ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் விரும்புறது ஒரு நாள் நடக்கவே நடக்காது. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையை தட்டுங்க. அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் பாருங்கள், நம்ம கையில் ஒன்றுமே இல்லாத பொழுது ஜெபம் இருந்தது. வேலை இல்லை, வருமானம் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஆனால் அப்போ ஜெபம் இருந்தது. நம்ம ஜெபிக்க 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 முன்னேற்றம், வருமானம், ஆசீர்வாதம் கூட கூட. அல்லேலூயா. இப்போ என்ன இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா? ஜெபம் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அன்றைக்கி ஒன்றுமே இல்லாத இருந்த நேரத்தில் நம்மளை உருவாக்கினது நம்ம ஜெபம். இன்னைக்கு உருவாக்கப்பட்ட பிறகு எதை மறந்துட்டோம் தெரியுமா? ஜெபத்தை மறந்துட்டோம். சிஸ்டர், பிரதர், ஜெபத்தை மாத்திரம் இன்னைக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் விரும்புகிற காரியத்தை கொண்டு வர்றது எது தெரியுமா? உங்களோட முழங்கால் ஜெபம் தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் எனக்கு டவுட்டு, என் ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்களாப்பான்னு கேட்டேன். ஏன்பா அப்படி சொல்கிற? நான் ஏழின் ஜெபத்தை கேட்குறவர். அல்லேலூயா. அப்போ தான் இந்த வரிகள், இந்த பாடல் நான் எழுதினேன். ஏழை எந்த ஜெபத்துக்கு பதில் தரும் தேவனே, உம்மை விட்டா எனக்கு யாரப்பா, இந்த உலகிலே சொந்த பந்தம் எல்லாம் நீங்கப்பா. ஏழை எந்த ஜெபத்துக்கு பதில் தரும் தேவனே, உம்மை விட்டா எனக்கு யாரப்பா, இந்த உலகிலே சொந்த பந்தம் எல்லாம் நீங்கப்பா. ஏழை எந்த ஜெபத்துக்கு உம்மால எல்லாம் கூடுமே ஏசப்பா, கூடாதது ஒன்றுமில்லப்பா. உம்மால எல்லாம் கூடுமே. ஐயா ஒரு நிமிஷம். உம்மால எல்லாம் கூடுமே ஏசப்பா, கூடாதது ஒன்றுமில்லப்பா. உம்மால எல்லாம் கூடுமே
ஏசப்பா கூடாதது ஒன்றுமில்லப்பா. முடவனை நடக்க வைக்க உம்மாலே கூடும், செவிடனை கேட்க வைக்க உம்மாலே கூடும். முடவனை நடக்க வைக்க உம்மாலே கூடும், செவிடனை கேட்க வைக்க உம்மாலே கூடும். கூடாதது ஒன்றுமில்லப்பா எங்க ஏசப்பா, கூடாதது ஒன்றுமில்லப்பா. ஏழை எந்தன் ஜெபத்துக்கு பதில் தரும் தேவனே, உம்மை விட்டா எனக்கு யாரப்பா. இந்த உலகிலே சொந்த பந்தம் எல்லாம் நீங்கப்பா. ஏழை எந்தன் ஜெபத்துக்கு. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா நிச்சயமா நீங்க விரும்புறத கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்றார், தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது கூட இந்த சீசர்ல என்ன செய்தாங்க? அவரை அதட்டினார்கள். அவன் பேசாதிருக்கும்படி. அல்லேலூயா. அவனை அதட்டினார்கள். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஜெபத்துக்கு நிறைய தடை வரத்தான் செய்யும். அல்லேலூயா. நீங்க ஜெபத்துக்கு தடை வந்தாதான் உங்க ஜெபம் மகிமை உள்ளதாக இருக்குது என்பது அர்த்தம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? எந்த ஜெபத்துக்கு அதிகமாக தடை வருகிறதோ அந்த ஜெபத்துக்கு அதிகமாக ஜெயம் வரும். விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. தடை வந்தாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சிலர்லாம் இப்படி தான் சபைக்குள்ளே இப்படி தான் இருப்பாங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா பிடிக்காது, ஆராதிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா பிடிக்காது, ஊழியம் செய்கிற பிள்ளைங்களை பார்த்தா பிடிக்காது. அவங்கள அதட்டுவாங்க. அவங்கள ஏன் நீ இப்போ ஜெபம் பண்ணுற, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிலாம் சொல்லி என்னத்தம்மா செய்வாங்க? ஒரு மாதிரி அவங்கள மன வருத்தமாக நடத்துறவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடாதுங்க. அல்லேலூயா. அந்த பரிதிமை கூட தன்னை ஜெபிக்கக்கூடாது, தன்னை கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடாது என்று ஒரு கூட்டம் அதட்டினாலும் அமைதிப்படுத்தினாலும் அவன் அமைதியாக இருக்கவே இல்லை. அல்லேலூயா. சரி, நம்ம வீட்டிலேயே ஜெபம் பண்ணுறதுக்கு தடையாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன் கத்திசா ஜெபம் பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் ஜபன் பண்ணினே இருக்கிற, தூங்க மாட்டியா? அல்லேலூயா. இவெல்லாம் சொன்ன உடனே நம்ம என்னதம்மா சேர்ந்துடும், சோர்ந்து போயிட்டு ஜெபம் பண்ணுறதை விட்டுடுறோம். அல்லேலூயா. நான் உன்னை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அதே வெள்ள நரகம் பிசாசின் கூட்டங்கள் எல்லாம் கதி கலங்கி கொண்டிருக்கிறது. உன் ஜெபத்தை தடுத்துக்கு பிசாசு என்ன வேணாலும் செய்வான். சோர்ந்து போயிடாத, தொடர்ந்து ஜெபித்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்த ஆசை கடந்து வரும். அல்லேலூயா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா. மறுபடியும் அவன் ஜெபம் பண்ண தொடங்கி வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி, அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் ஜெபித்தான். கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யார்கிட்ட அதிக ஜெபம் இருக்கிறதோ, பகவலா கைப்பட யார்கிட்ட அதிக ஜெபம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதிகமாக யார்கிட்ட ஜெபம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இங்கே இந்த பரிதிமை கூட ஒரு பட்ட மரம் போல இருந்தான். அல்லேலூயா. அவனுக்குன்னு யாரும் இல்லை, அவனை நேசிப்பதுக்கு யாரும் இல்லை. அவன் தனி மரமா ஒரு பட்ட மரம் போல இருந்தான். ஆண்டவர் அவனை பச்சை மரம் போல மாற்றினார். பச்சை மரம் போல மாற்றினார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைங்களை, பட்ட மரத்தை பச்சை மரமா மாத்திர ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகிய அந்த பாடலை எழுதினேன் நான். அல்லேலூயா. அழகாக பிரதர் வாசிக்கிறாங்க, நல்லா தான் வாசிக்கிறாங்க. எங்கள் டீம் இருந்தால் தான் நாங்கள் தொடர்ந்து அவங்க கூட பாடி அவங்க மியூசிக் கார்டு கேட்லாம் அவங்க போட்டு வச்சுருக்கிறதுனால எனக்கு தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறீங்க ஐயா, எனக்கு மியூசிக் நாலேஜ் இல்லை. என் கூட வராங்க பார்த்தீங்களா, அவங்க என் மியூசிக் நாலேஜ் இல்லாததுனால எனக்கு கரெக்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக 1-2-3 தடவை மீட்டிங் நாங்கள் பேசிட்டோம்னா பழகிட்டோம்னா அப்படி பழகி பார்த்தா தானே தெரியும். அல்லேலூயா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு பட்ட மரம், நம்பினவர் கை விட்ட மரம், ஆதரவு இல்லாம அனாதையாய் நிற்கும் மரம். நான் ஒரு பட்ட மரம், நம்பினவர் கை விட்ட மரம், ஆதரவு இல்லாம அனாதையாய் நிற்கும் மரம். மழையா வாங்கப்பா, மறுவாழ்வ தாங்கப்பா, மழையா வாங்கப்பா, மறுவாழ்வ தாங்கப்பா. தள்ளப்பட்ட இடத்தில தலை நிமிர செய்யுங்கப்பா, தள்ளப்பட்ட இடத்தில தலை நிமிர செய்யுங்கப்பா.
நான் ஒரு பட்ட மரம், நம்பினவர் கை விட்ட மரம், ஆதரவு இல்லாம அனாதையாய் நிற்கும் மரம். நான் ஒரு பட்ட மரம், நம்பினவர் கை விட்ட மரம், ஆதரவு இல்லாம அனாதையாய் நிற்கும் மரம். வெயில் என்னை சுட்டதாலே, கீழ்காற்று பட்டதாலே, இலைகளும் காய்ந்ததாலே, பட்ட மரமாய் நின்றதாலே. வெயில் என்னை சுட்டதாலே, கீழ்காற்று பட்டதாலே, இலைகளும் காய்ந்ததாலே, பட்ட மரமாய் நின்றதாலே. வாழவும் வழியில்ல, சாகவும் முடியல, வாழவும் வழியில்ல, சாகவும் முடியல. மீண்டும் வாழ்ந்திட மழையாக வாங்கப்பா, மீண்டும் வாழ்ந்திட மழையாக வாங்கப்பா, மழையா வாங்கப்பா, மறுவாழ்வ தாங்கப்பா, மழையா வாங்கப்பா, மறுவாழ்வ தாங்கப்பா. தள்ளப்பட்ட இடத்தில தலை நிமிர செய்யுங்கப்பா, தள்ளப்பட்ட இடத்தில தலை நிமிர செய்யுங்கப்பா. இந்த பரிதிமை குடனை போல நானும் என் குடும்பத்தால் தள்ளப்பட்டு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, போடுற வஸ்திரத்துக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டது என்ன கத்தர் அல்லேலூயா அவருடைய கிருபையினால உயர்த்தி வருகிறார். அல்லேலூயா. இங்கே வாசிப்போம் தொடர்ந்து. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நல்ல கவனிங்க, இயேசு நின்றார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு நிற்பார். அல்லேலூயா. அவர் வலது பக்கத்தில் எனக்கு நிற்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வலது பக்கத்தில் நிற்பாரு. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா அவன் கூட கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா. அவர் நின்றார். யாருக்காக? ஒரு 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 கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்காக ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? ஸ்தேவான் கொல்லப்பட்டான். ஸ்தேவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் அவன் மேலே வரும்போது அவனுக்காக எழுந்து நின்றார். அல்லேலூயா. உனக்காக எனக்காக ஒரு நிற்கிற தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. வழக்காடுவதற்காக நிற்பார், உனக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நிற்பார், உனக்காக பரிந்து பேசுவதற்காக நிற்பார், உனக்கு விரோதமாக எழும்புற ஒரு கூட்டத்தை நாசப்படுத்துவதற்காக உனக்காக நிற்பார். அவர் நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. அதட்டணுமங்க. எந்த பரிதிமையை அதட்டினார்களோ இப்போ அல்லேலூயா பேச்சு மாறுது. அல்லேலூயா. திடன்கொள், அப்புறம் எழுந்திரு, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. மாணவரியா நம்மளை பேசுவாங்க, கவலைப்படாதீங்க. உன்னை முன்ன விட்டு பின்னால் கேவலமாக பேசுவாங்க, உன்னை குற்றப்படுத்தி பேசுவாங்க, உன்னை காயப்படுத்தி பேசுவாங்க, உன்னை குறையா சொல்லுவாங்க. கவலையப்படாதீங்க. இன்னைக்கு குறையா பேசுவாங்க, இன்னைக்கு குற்றப்படுத்தி பேசுவாங்க, இன்னைக்கு காயப்படுத்தி பேசுறவங்க எல்லாரையும் ஒரு நாள் ஆண்டவர் அல்லேலூயா உங்களை மேன்மையாக பேச வைப்பார், மேன்மையாக பேச வைப்பார், உயர்த்தி பேச வைப்பார். ஐயோ இவங்களை நான் காயப்படுத்தி பேசுறேன்னு வருத்தப்படுறது போல பேச வைப்பார். உனக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி கீரியஸ் செய்கிறார்களோ, உனக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய பேச்செல்லாம் அதமாக்கி அவங்க மூலமாகவே நீங்கள் மேன்மையாய் உன்னை பேசுவதுக்கு அந்த கிரியை செய்வார். என் புருஷன் என்னை இப்படி தப்பான வார்த்தையை சொல்லி என்னை காயப்படுத்திட்டார் ஐயா, என் குடும்பத்தார் இப்படி கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி என் மனசை நோக்கடிச்சிட்டாங்க ஐயா. கவலைப்படாதீங்க சிஸ்டர், பிரதர். இந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை, உங்கள் சொந்தமோ உங்கள் உறவினர்களோ உங்களோட கூட பழகினவங்களோ உங்கள் அருகாமையில் இருந்தவங்களோ நெருங்கிய உறவு உள்ளவர்களோ யாரோ என்னவோ ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை காயப்படுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்றப் போகிறார், எல்லாம் மாற்றப்பட போகிறாரு. யார் உங்களை காயப்படுத்தி பேசினாங்களோ அவங்களே உங்களை உயர்த்தி பேசுவது கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன்.
உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது வாசுங்க, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரித்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் யாரிடத்துல போறேன்? இயேசு கிட்ட போறேன். அல்லேலூயா. இயேசு கிட்ட போனா அந்த மேல் அழுக்கு வஸ்திரத்தை நம்ம போடவே கூடாது. நிறைய பேருடைய வஸ்திரம் இன்னும் கூட மாற்றப்படாமல் இருக்குது. இயேசு கிட்ட வந்தும் இன்னும் வஸ்திரம் மாற்றப்படாமல் இருக்கிறது. நான் இயேசு கிட்ட போறேன். இயேசு கிட்ட போனா என் அழுக்கு வஸ்திரம் இருக்கக்கூடாது, கந்தையான வஸ்திரம் இருக்கக்கூடாது, பாவமான வஸ்திரம் இருக்கக்கூடாது, பழைய வஸ்திரம் இருக்கக்கூடாது, பழைய சுவாபங்கள் இருக்கக்கூடாது, பழைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் யார்கிட்ட போறேன்? இயேசு கிட்ட போறேன். இயேசு கிட்ட போனா நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? சுத்தமாக இருக்கணும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எரிந்து விட்டு, தூக்கி போட்டு விட்டு. இன்னைக்கு நிறைய பேருடைய மன விருப்பம் ஏன் நிறைவேறல தெரியுமா? இன்னும் எரிந்து விட வேண்டியதை, தூக்கி போட வேண்டியதை தூக்கி போடாமே வச்சுட்டு இருக்கிறோம். பகையை தூக்கி போடணும், உள்ள இருக்கிற வைராக்கியத்தை தூக்கி போடணும், கொள்ளை போன்றதான எண்ணங்களை தூக்கி போடணும், எரிச்சலை தூக்கி போடணும், கோபத்தை தூக்கி போடணும், பாவ குணாதிசயங்களை தூக்கி போடணும். ஆனா உள்ளேயே வச்சிருக்கிறோம். ஆக நம்ம விரும்புறது ஆண்டவரால் செய்ய முடியல. ஆண்டவர் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் அவருக்கு செய்யற ஒவ்வொரு விஷயமும் அவர் விரும்புறது போல இருக்கணும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டுங்க ஜோரா. அல்லேலூயா. அவன் தூக்கி எறிந்தான். நான் 13 வயசுல பீடி சிகரெட்லாம் பிடிக்க கற்றுக்கினேன். ஸ்கூல் போகும்போது 9வது ஸ்கூல் போகும்பொழுது பாக்கெட்டில் பீடி இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். எங்கள் ஸ்கூல் டீச்சர் வருவாங்க. வந்த உடனே எங்கள் ஒரு 5-6 பேர் நாங்கள் உட்காந்துன்னு இருப்போம். நாங்கள் படிக்க மாட்டோம், படிக்கிற பிள்ளைங்களையும் படிக்க விட மாட்டோம். அதனால் வந்த மேடம் வந்தாங்கன்னா அந்த 5 பேர் வெளியே போங்க, நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் தான் கிளாஸ் செட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் படிக்க மாட்டீங்க, படிக்கிற பிள்ளைங்களையும் விட மாட்டீங்க. நீங்கள் நல்ல பிள்ளைங்க தான், நீங்கள் தான் படிப்பு, உங்களுக்கு தான் படிப்பு வரல, ஆனால் படிக்கிற பிள்ளைங்களும் கூட கெடுக்காதீங்கப்பா. நீங்கள் வெளியே போங்க, உங்களுக்கு ப்ரெசண்ட்டு தான், நீங்கள் 9வது பாஸ் ஆகிடுவீங்க, போங்க. நாங்கள் 5 பேர் வெளியே போனால் தான் ஸ்கூலில் மேடம் நடத்துவாங்க, கிளாஸ் நடத்துவாங்க. வெளியே போய் நாங்கள் என்னத்தம்மா செய்வோம்? பீடி பிடிப்போம். மொட்டை மாடியில் போய் எங்கள் காலேஜ் ஸ்கூலில் கட்டின பில்டிங் அப்படியே பாழாக இருந்த பில்டிங் மேலே போயிடுவோம். அங்கே போய் பாட்டு பாடின்னு பீடி பிடிச்சின்னு இருப்போம். 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பாவத்தை செய்ய ஆரம்பித்தேன். என்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கி எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சதுனால தான் கர்த்தர் நான் விரும்புகிறதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்களாம் நம்ம கெட்டதெல்லாம் விட்டுட்டோம், குடியை விட்டுட்டோம், பார்க்க போகிறத விட்டுட்டோம், ஆன்ஸ் போகிறத விட்டுட்டோம். ஆனால் உள்ள இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது, இருதயம் கேடுள்ளதாக இருக்கிறது. இன்னும் பகை, பெருமை, சிலலாம் இன்னும் பெருமை பயங்கரமாக தலைபிரிச்சா ஆடுது. நான் பெருமைப்படுறேன்னு அதுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பாருங்கிற கூட பயம் கூட இல்லை. பெருமையாக பேசுறது, பெருமையாக நடக்கிறது. அல்லேலூயா. நான் பாடுறேன் பாருங்கள், எவ்வளோ பெருமையாக பாடத்தை கொடுத்தது தானே பெருமை, படிப்பை கொடுத்தது தானே பெருமை, அழகை கொடுத்தது தானே பெருமை. பெருமை பெருமை உள்ளனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொன்னால் எதிர்த்து நிற்கிறார் தான் தெரியும். நமக்கு நான் பெருமையாக பேசுகிறேன்னு தெரியும். ஆனால் அந்த பெருமையை என்னை விட்டு போக வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறது போல நீங்கள் இருந்தீர்களானால் நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? அல்லேலூயா. அவர் விரும்புறது போல நீங்கள் மாறணும். நீங்கள் அவர் விரும்புறது போல மாறிட்டீங்கன்னா நீங்கள் விரும்புறதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யாதீங்க. அது அருவருப்பான காரியங்கள் தெரிந்த போதிலும் அதை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் விரும்புகிற காரியம் தடைப்படுவதற்கே காரணமே நீங்கள் அவருக்கு விருப்பமில்லாத விஷயத்தை செய்கிறதுனால தான். அல்லேலூயா. எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம். எரிகோல வாழ்கிற இந்த பர்திமை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனை அறியாத மனுஷன், தேவனை தெரிந்து கொள்ளாத மனுஷன், தேவனை ஆராதிக்காத மனுஷன். இன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறான். அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமானால், அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை செய்யக்கூடுமானால், ஏன் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இத்தனை வருஷமா செய்யாமல் இருக்கிறாரு? ஆனால் அவன் வரும்பொழுது, இயேசு கிட்ட வரும்பொழுது தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு வந்தான், தூக்கி எறிந்து விட்டு வந்தான். ஏன் தெரியுமா? நான் அழுக்கோடு கூட அவரை தொடக்கூடாது, நான் அழுக்கோடு கூட அவரை நான் பார்க்கக்கூடாது, நான் அழுக்கோடு கூட அவர் கூட என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரோம், நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், ஆனால் இன்னும் அழுக்கு நம்மளை விட்டு கழுவப்படாமல் இருக்கிறாரு.
கண்ணில் அழுக்கு, இச்சையோடு கூட ஒருத்தரை பார்க்குறோம். அல்லேலூயா. சிந்தனையில் அழுக்கு, பொல்லாத சிந்தனைகளை நம்ம சிந்திக்கிறோம். கையில் அழுக்கு. அல்லேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாவீதே நீ பெரிய பெரிய யுத்தங்களை செய்து, அல்லேலூயா, உன் கையில் நிறைய ரத்த கரை, நிறைய பேரை ரத்தம் சிந்துவதுக்கு உன் கரங்கள் காரணமா இருந்தது. அதனால நீ என்ன செய்யக்கூடாது? சபையை கட்டக்கூடாது. அல்லேலூயா. கையில கரை இருந்துச்சுன்னா ஆலயமாக்கி உங்க இருதயம் கட்டப்படவே படாது. அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு தீவிரித்து ஓடுகிறது நம்முடைய கால்கள். முழங்கால நிற்பதற்கு நம்முடைய கால்கள் பலவீனப்படுகிறது, தள்ளாடுகிறது. ஆனால் பாவம் செய்வதற்கோ உலக வாழ்க்கை வாழ்வதற்கோ நம்முடைய கால்கள் தீவிரித்து ஓடுகிறது. ஆனா நான் குடிக்கல, நான் இந்த கெட்ட பாவ வாழ்க்கையை பண்ணல, ஆனா மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், அல்லேலூயா, அதெல்லாம் நம்மளை விட்டு எரியணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மனவாட்டியா நம்மளை பார்க்கணும், கற்புள்ளவளாக பார்க்கணும், சுத்தமுள்ளவளாக பார்க்கணும். என் இருதயத்துக்கு ஏற்றவளாக உன்னை கர்த்தர் பார்க்கணும். அல்லேலூயா. தாவீதை பார்க்கும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக பார்த்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரீபாலா காமா ஷேகாடாலா விமாலாவா. உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தார்லவா. நீ விரும்புகிற காரியம் உனக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து உடனே அவன் தன் மேல் வஸ்திரங்களை எரித்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எது நமக்கு முக்கியமானது? இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எது நமக்கு முக்கியமானது? ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியமானதா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் முக்கியமானதா? சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியமானதா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் முக்கியமானதா? இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கிற மனுஷன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயா. நம்ம கேட்கறதெல்லாம் ஆவிக்குரிய விஷயத்தை கேட்கிறோமா? மேலானவைகளை கேட்கிறோமா? முக்கியமானதை கேட்கிறோமா? வரங்களை கேட்கிறோமா? கிருபைகளை கேட்கிறோமா? தரிசனங்களை கேட்கிறோமா? எதை நம்ம கேட்கிறோம்? ஆராய்ந்து பாருங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? வீடு வேணும், மகளுக்கு நல்ல மனவாளன் வேணும், அதெல்லாம் நமக்கு நிச்சயமா ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆதாமுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்கினது போல உன் மகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. முதலாவதாக மேலானவைகளை நம்ம நாட வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிதிமை குருடன் கிட்ட எது முக்கியமானது? பார்வை முக்கியமானதா, பணம் முக்கியமானதா என்பதை யோசித்து பார்த்தான், நிதானித்து பார்த்தான். பணம் இன்னைக்கு கிடைச்சிடும், பணம் நாளைக்கும் கிடைச்சிடும், ஆனா பார்வை யார் கொடுக்க முடியும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால தான் பார்வை கொடுக்க முடியும். இந்த சான்ஸை நான் விட்டுட்டேன்னா அவ்வளவுதான். மறுபடியும் அந்த இயேசுவை நான் எப்படி பார்ப்பேன்? எந்த நேரத்தில் பார்ப்பேன்? எப்படி எப்போ வருவார் எனக்கு தெரியாது. சான்ஸை பயன்படுத்தி கொண்டான் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். சபையே, எதற்காக இந்த கூட்டத்துக்கு நீ வந்திருக்கிற? நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்பதற்காக சபைக்கு வருகிறாயா? அந்த நித்திய ஜீவனுக்கு போகும்போது உன் கூட எல்லாம் குடும்பத்தோடு கூட வரணும்னு எதிர்பார்த்து வருகிறாயா? நான் கர்த்தருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டும் எதுக்காக இந்த கூட்டத்துக்காக வருகிறாயா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இப்போது இருக்கிறத விட இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்பதற்காக திருச்சபைக்கு வருகிறாயா? இல்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக வருகிறாயா? ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நம்ம ஆண்டவர் எதையும் நமக்கு கூட தருகிற தெய்வம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு எதையும் கூட தருகிற தெய்வம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய தேவன் தம்மை வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாய் செய்வது நிச்சயம் அல்லவா? அதிகமாக செய்ய மாட்டார் அவனுக்கு. நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய திட்டம் என்ன? எதுக்காக ஆண்டவரை தேடுறோம்? எதுக்காக ஆண்டவர்கிட்ட வருகிறோம்? காலையில் எழுந்து எதுக்காக ஜெபிக்கிறோம்? உலக பிரகாரமான காரியத்துக்காகவா? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகவா? யாக்கோபு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான், ஆனால் பகையை வளர்த்து கொண்டே இருந்தான். ஏசா கொலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. யாப்போக் என்கிற அந்த நதியாண்டையில் வந்த பொழுது யாக்கோபுக்கு பயங்கரமான மன அழுத்தம். இன்னும் கொஞ்சம் சில நாட்களுக்குள்ளே என் சகோதரனை சந்திக்க போகிறேன், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொண்டு போய் என் சகோதரனுக்கு காண்பித்தேன், ஆனால் அவன் நிச்சயமா என்னை கொலை செய்வான். பயந்து போயிட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணாம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். முழங்கால் படிக்கிட்டான், இரவெல்லாம் போராடுகிறான்.
அல்லேலூயா. யாக்கோபு என்கிற மனுஷனால், யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் சம்பாதிப்பதை விட இஸ்ரவேல் என்கிற ஆசீர்வாதத்தினால் வருகிற ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும்னு விரும்பினா. என் அன்பு பிள்ளைக, உலக ஆசீர்வாதத்துக்காக ஓடாதீங்க. இது கடைசி காலம். உலக ஆசீர்வாதத்தை தேடுறதை நிறுத்திட்டு அல்லேலூயா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. உலக ஆசீர்வாதம் உங்களை தேடி வரா. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல தகப்பனா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இந்த பரிதிமேவுக்கு திமேயு என்கிற தகப்பன் சரியான தகப்பனா இல்லாமல் போயிருந்தாலும் பரம தகப்பன் இந்த பரிதிமேவுக்கு தகப்பனாக மாறினார். அல்லேலூயா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா உன்னை சரியான முறையில் நடத்தாமல் போயிருக்கலாம். உனக்காக தேவையானதை உனக்காக தேவையானதை வைக்காமல் போயிருக்கலாம். எங்கள் அம்மா எனக்கு ₹1 கூட வச்சதே இல்லை. எங்கள் அப்பா எனக்கு ₹1 கூட கொடுத்ததே இல்லை. எங்கள் அப்பா நான் 7 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டார். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் எனக்கு கையில் ஒரு ₹1000 இருக்குதுன்னா அது யார் கொடுத்தா தெரியுமா? கர்த்தர் கொடுக்குறது தான். என்னைக்கு என் தகப்பன், அதாவது பரம தகப்பனாக மாறினாரோ இந்நாள் வரைக்கும் எங்கள் அப்பா என்னை ஒரு குறையாக வச்சதே இல்லை. அதுதான் நான் ஒரு பாட்டு எழுதினேன். எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி, வலது கை உயர்த்தி, தகப்பனே உந்தன் அன்பு என் தாயினும் மேலானது. தகப்பனே உந்தன் அன்பு என் தாயினும் மேலானது. தகப்பனே உந்தன் அன்பு என் தாயினும் மேலானது. மேலானது உந்தன் பாசமே, நிலையானது உந்தன் நேசமே. பாடுங்க. மேலானது உந்தன் பாசமே, நிலையானது உந்தன் நேசமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தகப்பன் பிள்ளையை சுமந்து செல்வது போல் இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. தகப்பன் பிள்ளையை சுமந்து செல்வது போல் இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. ஒரு போதும் பாரமாக நினைத்ததில்லையே, என் உயிர் இருக்கும் வரை மறப்பதில்லையே. ஒரு போதும் பாரமாக நினைத்ததில்லையே, என் உயிர் இருக்கும் வரை மறப்பதில்லையே. என் உயிர் இருக்கும் வரை மறப்பதில்லையே. என் உயிர் இருக்கும் வரை மறப்பதில்லையே. தகப்பனே உந்தன் அன்பு என் தாயினும் மேலானது. தகப்பனே உந்தன் அன்பு என் தாயினும் மேலானது. பரிதிமேயு பார்க்கிறார், பெத்த அப்பா என்னை விட்டுட்டார், பிச்சை எடுக்க விட்டுட்டார், அனாதையா விட்டுட்டார், ரோட்டில் விட்டுட்டாரு. ஆனால் என் பரம தகப்பன் பிச்சை எடுத்து கொடுத்த எண்ணெய் வாழ வச்சுட்டார். நடு தெருவில் இருந்த எண்ணெய் தூக்கி கோபுரத்தை நிற்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. அவங்க அம்மா பேர் சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவங்க அம்மா சின்ன வயசுலேயே விட்டு போயிட்டாங்களா இல்லை செத்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. பரிதிமேயு இப்படி பாட்டிருக்க கூடும். கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போ தாயின் அன்பிலும் மேலானது. கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போ தாயின் அன்பிலும் மேலானது. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் சேர்த்து கொள்பவரே. தாய் தன் பாலகனை மறந்தாலும்
நீர் என்னை மறவாமல் சேர்த்து கொள்பவரே, நீர் என்னை மறவாமல் சேர்த்து கொள்பவரே, நீர் என்னை மறவாமல் சேர்த்து கொள்பவரே. தகப்பனே உந்தன் அன்பு என் தாயினும் மேலானது. தகப்பனே உந்தன் அன்பு என் தாயினும் மேலானது, மேலானது உந்தன் பாசமே, நிலையானது உந்தன் நேசமே, மேலானது உந்தன் பாசமே, நிலையானது உந்தன் நேசமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சபையே, திருச்சபை மக்களே, கர்த்தர்கிட்ட நீங்க எதை கேட்குறீங்க? எதை கேட்குறீங்க? பணத்தையா, பொன் பொருளையா, ஆஸ்தி அந்தஸ்தையா, மேன்மை உயர்வையா? வேணாம் சிஸ்டர் பிரதர். கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு தாங்கப்பா, உங்கள் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, உங்கள் தரிசனத்தை எனக்கு தாங்கப்பா, உங்கள் மன விருப்பம் என்ன என்பதை எனக்கு காண்பீங்கப்பா. நான் ஆண்டவரே உமக்காக வாழணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. தேவரீர் ராஜா மேலானவைகள் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி, உலகத்துக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, தேவனுக்குரியவைகளையும் மேலானவைகளுக்கு மேலானவைகளுக்குரியவைகளையும் பரலோகத்துக்குரியவைகளை நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. நீ விரும்புகிறத எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த பரிதமையை கூட ஆண்டவரே நான் பார்வைய வேண்டும், எனக்கு பணம் வேணாம்ப்பா ஆண்டவரே, நான் பணத்தெல்லாம் பார்த்துட்டேன் ஆண்டவரே, ஏராளமான பணத்தை பார்த்துட்டேன்ப்பா, ஆனால் பார்வை இல்லையேப்பா. பணம் கொடுக்குற மனுஷனெல்லாம் பார்க்க முடியல, பணத்தை தடவி தடவி பார்த்துடுறேன், எனக்கு யார் பணம் கொடுக்குறான்னு தெரியலையாப்பா. எனக்கு பணத்தை விட பார்வை தான்ப்பா வேணும். ஏன்னா பணத்தால் முடியாது எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. யோவானும் பேதுரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பிச்சைக்கார பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கிட்ட வெள்ளியும் பொண்ணும் எதிர்பார்க்குறான். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்தா கூட நீ கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் இருப்ப. அல்லேலூயா. என்கிட்ட நீ கேட்காதது, நீ கேட்கறது இல்லை, ஆனால் நீ கேட்காது என்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. எழுந்து நட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது வெள்ளியும் பொன்னும் செய்யாததை தேவனுடைய பிரசன்னம் செய்தது. பிள்ளைகளே, பணம் 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 பணத்தை சேர்க்கிற காலையில் இது, நல்ல குணத்தை சேர்க்கிற காலை இது. அல்லேலூயா. பணத்தால் முடியாது எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறார். கேன்சர் 4வது ஸ்டேஜ் போச்சுன்னா பணத்தால் குணமாக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். பணம் நமக்கு தேவைதான். அல்லேலூயா. பணத்தை விட பரலோகம் நமக்கு தேவை. யாருக்கெல்லாம் பணம் தேவையா, பரலோகம் தேவையா? பொய் சொல்லாதீங்க, உண்மையாக சொல்லுங்க பார்க்கலாம். சிலலாம் பயங்கரமாக பொய் சொல்லுவாங்க, இங்கே ஒரு மாதிரியாக பேசுவாங்க, வெளியே போனால் வேறு மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. பரலோகம் தேவையா, பணம் தேவையா? ஒரு 3 முறை சொல்லுங்கள், எனக்கு பரலோகம் தான் தேவை, எனக்கு பரலோகம் தான் தேவை, எனக்கு பரலோகம் தான் தேவை. இந்த பரலோக தேவைக்கு வருவாங்க. அல்லேலூயா. மாதம் வருவாங்க. பகலை கை பிடிச்சிடும். பரலோகம் தான் தேவைன்றவங்க மாதம் கூட்டத்துக்கு வருவாங்க. 1 மாதம் கூட்டத்துக்கு வந்துட்டு வராத மாதம் வராதவங்க அவங்க பரலோகத்துக்காக வந்தவங்க இல்லை, பணத்துக்காக வர்றவங்க. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்க? பரலோகத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பணம் கிடைக்கிறது கிடைக்காம போதும், வருவீங்க கண்டிப்பாக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் அப்படி வந்து பாருங்களேன், பரலோகத்துக்காக எங்கள் மீட்டிங் வந்து பாருங்களேன், உங்கள் பண தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சிடுவார். அல்லேலூயா. அப்போ மாதம் ஐயா 17 வருஷமாக அந்த கூட்டத்தை நடத்துகிறார். 17 வருஷமாக அந்த கூட்டத்தை நடத்தினா அல்லேலூயா, இந்த ஜனம் இப்படி இருக்குமா? பெருசாக இருந்தது.
ஏன்னா ஐயா சொன்னார், ஐயா ஒரு மாதம் வரவங்க இந்த மாதம் வர மாட்டுறாங்க ஐயா. காரணம் ஏன் தெரியுமா? அவங்க ஒரு மாதம் வரவங்க ஒரு மாதம் வராமல் போகிறாங்க தெரியுமா? அந்த மாதம் வரும், அவங்க நடக்கலைன்னா அடுத்த மாதம் எங்கே போனால் நடக்குது. நான் எதிர்பார்த்த காரியம் அங்கே நடக்கலை. அல்லேலூயா. வந்த உடனே உனக்கு நடந்துடணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கர்த்தர் காலத்திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம். விதைக்கும் போதே அறுக்கணும்னு நினச்சின்னா விதைச்சு தான் இருப்பேன். ஹலோ, புரியுதா? விதைச்ச உடனே அறுக்கணும்னு நினச்சின்னா எதை விதைச்சி அதை தான் இருப்பேன். அல்லையோ ஒரு 3 மாதம் காத்திருந்துச்சுன்னா விதைவுடைய மேன்மை மாறிடும், விதைவுடைய தன்மை மாறிடும். உன் ஜெபத்தினுடைய தன்மையை மாறணும்னு நினச்சேன்னா கொஞ்சம் பொறுமையாக இரு, கர்த்தர் உன்னை அருமையாக மாற்றுவார். நம்புகிற பிள்ளைங்க நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் என் கூட தான் ஆரம்பிக்கும் போது 10 பேர் வச்சு ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் 600 பேர் வருவாங்க. அல்லேலூயா. எனக்கு அதுவே சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, அடுத்த மீட்டிங்கில் நிறைய பேர் வரணும் ஆண்டவரே, இன்னும் 1000 பேர் வெளியூர்லேருந்துலாம் வரணும் என் மீட்டிங்கை தேடினேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். வரவங்களுக்கு இப்படி தான் நான் டீச்சிங் கொடுப்பேன். கட்டு உடையும், மந்திரம் உடையும், அதெல்லாம் உடையும் வராத. ஏசப்பாவை நம்பி வந்தேன்னா எல்லாம் உடையும். ஏசப்பாவை தேடி வந்தேன்னா எல்லாம் உடையும். அல்லேலூயா. அமாவாசையில் வந்தால் கட்டு உடையன்னு சொல்லிட்டு அமாவாசையை முக்கியத்துவம் பண்ணி வராத. அமாவாசைக்கும் ஒரு ஆர்டர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடி வந்தேன்னா உன் கட்டெல்லாம் உடைஞ்சிடுன்னு சொல்லுவேன். மாதந்தோறும் கர்த்தர் புதிய புதிய ஜனங்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறீங்க? அந்த விருப்பத்தை ஒருவேளை நீங்கள் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து நடக்காமல் போயிடுச்சா? அதனால் கடவுள்கிட்ட நடக்காமல் போயிரு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் விரும்புகிற காரியம் இந்த மாதம் நடக்கும். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று வலது கையை உயர்த்தி யாரெல்லாம் என்னென்ன விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறீங்களோ அந்த விருப்பத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து, உடனே நல்லா கவனிங்க இந்த வார்த்தை, உடனே ரவுண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உடனே கர்த்தர் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். ஆமென். இவ்வளவு காலமா நிறைவேறாதனால இன்னைக்கு நிறைவேறாம போயின்னு நினைச்சிடாதீங்க. இவ்வளவு காலம் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்காம போயிடுச்சு, இனிமேலே என் ஜபத்துக்கு பதில் கிடைக்காம போயின்னு நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உடனே நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ரீபாலா காடா ராபாலா வலது கை உயர்த்தி, அப்பா நான் இந்த விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறேன்ப்பா. நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களால் மாத்திரமே நான் விரும்புகிறதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு 3 முறை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உங்களால் மாத்திரமே, சொல்லுங்க, உங்களால் மாத்திரமே நான் விரும்புகிறதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு முறை, உங்களால் மாத்திரமே நான் விரும்புகிறதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். உங்களால் மாத்திரமே நான் விரும்புகிறதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கி நீரே,
உங்க மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உங்க மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். பிழக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். என்னை பிழக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சேர்ந்து ஆராதனை, எல்லாம் சொல்லுங்க அப்பா நோக்கி. ஆராதனை, இன்னொரு முறை ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சேர்ந்து ஆராதனை, ஒரு கடதரதலவி பிரபலமோ ஆராதனை, இன்னொரு முறை ஆராதனை, ஓ ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காரியம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. உமது காரியம் என்னை பெரியவனாய் உலகத்திலே நிறுத்தியதே. உமது காரியம் என்னை பெரியவனாய், உமது காரியம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியது, என்னை உயரத்திலே நிறுத்தியது. சேர்ந்து ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் 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 ஆராதனை உமக்கே ஐயா. அக்னி அபிஷேக வல்லம் இறங்குறது, விடுதலையாக்குற வல்லம் இறங்குது.
சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை, 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 உமக்கே ஐயா. ஒரு சகோதரியை கர்த்தர் காண்பிக்கிறார். என் அன்பு சகோதரியை தலைவலினால் பயங்கரமா கஷ்டப்படுறேன். அது சாதாரணமான தலைவலி அல்ல. உன் முடிய 4 பேர் நல்லா இழுத்து பிடிச்சி வலிச்சா எப்படி வலி உண்டாகுமோ அந்த வலியில நீ தவித்து கொண்டிருக்கிற சகோதரியே, அது ஒரு பிசாசின் போராட்டம். அது ஒரு பிசாசின் போராட்டம். பல டாக்டர் நீ போய் பார்த்தோம். அந்த தலைவலியிலிருந்து நீ விடுதலையாக்கப்படாமல் இருக்கிற மகளே, ஆண்டோட பிரசனம் உன் தலைமையில் இறங்கி வருகிறது. உன் சிரசின் மேல் இறங்கி வருகிறது. உன் சிரசின் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. லீபாலா காமா ராபாலா ஷே லிகடா ரகடதல பௌதர கதனமி மாலபா. அந்த தலையை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசின் கட்டு, உன் தலையை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசின் கட்டு உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ரீபா லாக்கா மாஷே. கர்த்தர் ஒரு ஆலோசனை உனக்கு தருகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். ஜெபம் பண்ணும் போதாவது, தேவனை ஆராதிக்கும் போதாவது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது நீ தலையில முக்காடிட வேண்டாம், நீ முக்காலிட வேண்டாம், நீ முக்காடிட வேண்டாம். ரீபாலா காமா ஷேகாரா தூராதாலாபி. நீ முக்காடிடாம ஜெபிக்கும் பொழுது, நீ முக்காடிடாம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பிசாசு முக்காட்ட நீக்கப்பட்டிருக்கிற முக்காடை பார்த்து தான் உன்னை அந்த ஆவி, தலைவலி என்கிற அந்த ஆவி உன்னை பலவீனப்படுத்துகிறது. இந்த நாளிலிருந்து இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து ரீபாலா காமா ஜெபிக்கும் பொழுது தலையில முக்காடிட்டு கொண்டு, ரீபா ஆராதிக்கும் போது தலையில முக்காடிட்டு கொண்டு, தீர்க்கதை சொல்லுகிற போதாவது முக்காடிட்டு கொண்டு நீ கர்த்தரை கனம் பண்ணுவாயானார் உன்னை பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி உன்னை அணுகாதபடிக்கு நான் காப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆவியானவரே. ரிபாலா ஷே லீபா காமா சந்தலா துரதனமி மாலபா. உங்கள் மகிமை இறங்கி வரட்டும், உங்கள் பிரசனை இறங்கி வரட்டும். தேவனுடைய ஜனங்களை தொடுவீராக. யாரெல்லாம் என்ன எதிர்பார்ப்போடு கூட அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்ன விருப்பத்தோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும், அந்த விருப்பங்கள் கைகூடி வரட்டும். எல்லாம் தடைகள் நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அப்பா, ஒரு பிச்சைக்காரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றின தெய்வம் நாங்கள். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிச்சைக்காரர்கள் அல்ல, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள். கானானி ஸ்திரீ, ஒரு கானானி ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி வந்து அழுத பொழுது நீ சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். முதலாவது இந்த அப்பத்தை என் பிள்ளைகளுக்கு தான் நான் தருவேன், முதலாவது இந்த அப்பத்தை என் பிள்ளைகளுக்கு தான் தருவேன். ஆண்டவரே தேவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பசியாக இருக்க, உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்க, ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யாமல், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ அற்புதம் செய்யாமல் வேற யாருக்கு ஆண்டவர் நீர் அற்புதம் செய்ய போகிறீர்? இந்த விடுதலை ஜெபத்தின் மூலமாக வந்த ஒவ்வொருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. யாரெல்லாம் என்ன எதிர்பார்ப்போர் கூட எந்த மன விருப்பத்தோடு இந்த கூட்டத்துக்கு வந்தார்களோ அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில். ரீபாலா காமாஷே. இங்க ஒரு தாயுடைய உள்ளத்தை நான் பார்க்குறேன். ஐயா, என் பிள்ளைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன், ஆனால் என் பிள்ளை ஊழியத்திற்கும் அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் பண்ணின்னு இருக்கிறான். ஐயா, என் பிள்ளைய சிறு வயதில் பிறக்கும்போது அவனை ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்து, ஆனால் அந்த பிள்ளை ஆண்டவரே ஐயா ஊழியத்துக்கும் அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் நடக்கிறான். ஐயா, எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு பயமா இருக்கிறது. அவனால ஆண்டவர் நாம தூஷிக்கப்பட்டுருமோ நான் பயப்படுறேன். ஐயா, அன்பு மகளே, கர்த்தர் சொல்றாரு, சிறு வயதில் தாயின் கருவில உருவாக முன்னவே நான் அந்த மகனை தெரிந்து கொண்டேன். ரீபாலா காமா ராகா பாஷாகா. அவன் அலைந்து திரிகிறான், ஓ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் என்பதுக்காக நான் அவனை விட்டு விடுவேன் என்று சொல்லி நீ நினைத்து விடாத. அவனுக்கான ஒரு குறித்த நேரத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறேன். மறுபடியும் ரீபால் ஆக்காரா தாலாபி அவன் என்னுடைய சேட்டை நேலுக்குள்ளாக நான் இழுப்பேன், என் மறைவுக்குள்ளாக அவன் வருவான். எந்த நோக்கத்துக்காக அவனை இந்த பூமியில் நான் உண்டாக்கினோ அந்த நோக்கத்தை நான் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார், உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலையில் ராஜா நோக்கி நாங்கள் பார்க்க முடியாது நீ செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம். என்னை அழைத்த அருமையான ஐயா அவர்களுக்காக உடைய பாதபல வருகிறேன். அவர் எவ்வளோ மன ஆண்டவரை வாஞ்சையோடு கூட ஆத்மா பாரத்தோடு கூட அந்த கூட்டத்தை நடத்துகிறார். ஐயா,
அவரை நீர் ஆசீர்வதியும். திரளான ஜனங்களை கொண்டு வாரும் ஆண்டவர். ஒவ்வொரு மாதமும் வருகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த கூட்டம் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கூட்டத்தை கொடுத்தான கீர்த்தி, இந்த கூட்டத்தை கொடுத்தான ஆண்டவரே நற்செய்திகள் பரவட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த கூட்டத்துக்கு போனால் நல்லது நடக்கிறது, அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி அநேகர் வந்து இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். ஐயாவை அதுக்காக நீர் பயன்படுத்தும். எத்தனையோ போராட்டங்கள், ரீபாலா காமா சரீர போராட்டங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனிதர்களால் வருகிற போராட்டங்கள், ஆனாலும் அது எல்லாம் ஒரு பக்கம் ஆண்டவரே கர்த்தாவை வைத்துவிட்டு கர்த்தரை பார்த்து ஊழியம் செய்கிற அந்த மகனுடைய ஊழியங்களை கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதியும். அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், இசைவாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சவுண்ட் சர்வீஸ் ஆண்டவரே அமைத்து தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திர வாடகை கொடுத்து இந்த ஊழியத்தை கனம் பண்ணுகிற சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். மறைமுகமாக இருந்து இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீர் ஆசீர்வதியும். அடியனையும் கர்த்தர் நீங்கள் கொண்டு வந்து பயன்படுத்தின தயவுக்காக நன்றி. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.